ராபிடோ பைக்கில் போகிறீங்களே உங்களுக்கு சேஃப்டி இருக்குதா? இதே நியாயம் வருதா உங்களுக்கு? கவர்மெண்ட்டில் நியூஸ்லாம் பார்க்குறீங்களா இல்லையா நீங்கள்? சொல்லுங்கள். நீ வேறு எதுனா ஓட்டு போயிடலாம் தெளிவா. இல்லை தெளிவா, ஜொமேட்டோ ஸ்விக்கி அந்த மாதிரி கூட நீ ஓட்டு போயிடலாம். உனக்கு ராபிடோக்காரன் வந்து உனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ண மாட்டான். 3 பேர் செத்துறாங்க இதில், தெரியுமா உனக்கு? நீ ஓட்ட மாட்ட, பேசஞ்சர் செத்துட்டு இருக்கிறான் 3 பேர். பின்னால் ஆட்டோ பின்னால் விட்டிக்கிறேன் பியூர் தோடு பாருங்க. உங்களுக்கு தான் நீ தான் 10,000 ரூபா கொடுக்கணும், அவன் கொடுக்க மாட்டான். உனக்கு 10,000 ரூபா கம்ப்ளைண்ட் போட்டால் நீ உனக்கு நீ தான் 10,000 ரூபா கொடுக்கணும். உன் காசை போட்டு 2 வருஷம் லைசன்ஸ், அந்த 10,000 ரூபா நீ தான் இப்போ வண்டி 2 வருஷம் லாஸ் ஆக போகிற, லைசன்ஸ் பேன் பண்ண போகிறான் உனக்கு. ரேப்பிடோ உனக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாங்கல்ல, இப்போ நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணா நிச்சயம் வேறு என்னவோ போட்டு எடுவா, போட்டு எடுத்துதோ. நீங்கள் கேன்சல் செய்யுங்க. வண்டி நம்பர் போட்டு எடுக்கிறியா? நீ என்ன தெரியல தலைவா எனக்கு. நண்பர் இதில் இந்த லொக்கேஷனில் பாருங்க. ரேபிடோ தானே ஓட்டுறீங்க, ஓகேவா? ஏன்னா சென்னை ஃபுல்லாக ஓடி நிற்கிறாங்க. ஒரு ஆட்டோ டிரைவரும் வந்து சவாரி இல்லாமல் அவசரம் பண்ணிக்கிறான். நீங்கள் என்ன சாதாரண ஒரு ஒயிட் போர்டு எடுத்துகிட்டு வந்து யூஸ் பண்ணிக்கிறீங்க, ஓகேவா?